இருக்கிறது. நேற்றைய தினம் பலஸ்தீனிலே இருக்கின்ற அந்த ஈமானிய உறவுகள் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாடினார்கள். அங்கே உரை நிகழ்த்திய இமாம் அவருடைய குத்துபா உரையிலே அந்த மக்களுடைய ஈமானிய உணர்வை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி உரையாற்றினார். அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய கலா கதர் என்கின்ற இந்த நியதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த மக்களுக்கு முன்னால் அவர் உறுதிப்பட கூறினார். நாம் விரும்பியோ விரும்பாமலோ இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு மனித பேரவலம் உருவாக வேண்டும் என்பது இறைவனுடைய ஏற்பாடாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதன் பின்னால் அல்லாஹ் மிகப்பெரிய விடிவை, விமோசனத்தை வைத்திருப்பான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை அந்த உரையிலே தங்களுடைய மக்களுக்கு அவர் போதிக்கிறார். பலஸ்தீனிலே இருக்கின்ற அந்த சிறார்களையும் குழந்தைகளையும் பார்த்து அவர் சொல்கிறார், இங்கே ஹஜ்ஜிலே மக்கள் இலட்சக்கணக்கானோர் தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அந்த கிரியையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனிய மக்களே, நீங்கள் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய உடைமைகளையும் இந்த தீனுக்காக இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹஜ்ஜிலே உள்ள மக்கள் எல்லாம் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை இன்று வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள தாய்மார்களோ பெற்றோர்களோ தங்களுடைய சிறார்களின் பிள்ளைகளின் ஜனாசாக்களை, ஷஹீதுகளின் உடல்களின் நெற்றிகளை முற்றமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த ஈமானிய உறவுகளோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஹாஜிகள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பலஸ்தீனிய சிறார்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக, ரொட்டி துண்டுகளுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறார்களே, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை சொல்கிறார். அவர்களுடைய கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவம் சீர்குலைந்து போயிருக்கிறது. அவர்கள் என்றுமே இந்த குண்டு வீச்சுக்களின் சத்தங்களால் உள ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.